பூத்த மல்லியே உன்னை இங்க கண்டுபிடிச்சேனே என்ன செஞ்சிய புள்ள சொல்லு உன்னால எசப்பன கூட எங்க அட உன்னை பார்க்க துடிக்கிறது என்ன செஞ்சிய புள்ள சொல்லு நிறுத்து ஐயா தமிழ் என்னக்கா தமிழ் காலையில இருந்து படிக்கும் இன்னைக்கு இப்படி தூங்குது? நேத்தே என் பிள்ளைக்கு பரீட்சை முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் அந்த பிள்ளைய போட்டு தொந்தரவு பண்ற? கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. அதுவும் சரிதான். என்ன குள்ளி வீட்டில் சாமான்லாம் இறங்கிட்டு இருக்கு? அங்க ஒரு பாட்டியும் பேத்தியும் கொடுத்துன்னு வந்திருக்காங்க. பார்த்து பார்த்து பாத்து இறங்குங்கப்பா. என்னப்பா தமிழ் எழுந்துட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? சரி நான் வரேன்க்கா. பார்த்து கீழே விடாம எடுத்துமாங்கப்பா. அப்படி யாருமா புதுசா கொடுத்துன்னு வந்திருக்காங்க? கிழவியும் ஒரு பொண்ணும் கொடுத்துன்னு வந்திருக்காங்க. கிழவி வந்தா என்ன, கோமரியா வந்தா என்ன? வாங்கம்மா போலாம். மா செல்வி இந்த பொருளெல்லாம் எடுத்து வைமா. சரி பாட்டி. முகமே தெரிய மாட்டேங்குது. வாடா கோமணம். டேய் கோமணம், கோமணம், பள்ளி கூப்பிட்டியாமா? நேத்து உன்னை கோமணம் கூப்பிட்டா சொன்னல. அது உன் பெட் நேம்டா. பெட் நேம்னா என்னவாமா? போய் டிக்ஷனரியை பாரு. எந்த தியேட்டர்ல ஓடுது? எல்லா படமும் பார்த்துட்டேன். சிங்கம் 2 கூட பார்த்துட்டேன். புது படமா? அதான் பார்க்கல. காலையிலே வடிக்காதரா, உட்கார். இல்ல மாமா, அப்பா அர்ஜென்ட்டா அந்த பேண்ட் அயன் பண்ணிட்டு வர சொன்னாரு. இல்ல எதிர் வீட்டில் பொண்ணு ஒன்று புதுசாக கொடுத்துன்னு வந்திருக்கான், அதை பற்றி சொல்லலான்னு பார்த்தேன். எங்கே போனான் அவன்? பொண்ணு எப்படி இருக்கு? நீ அப்பா பேண்ட் அயன் பண்ண போல? எங்க அப்பா நீ லுங்கி கட்டிட்டு போவாரு, நீ சொல்லு. நானே இன்னும் முகத்தை பார்க்கலடா, அதான் காலைல இருந்து இங்கேயே இருக்கேன். அதானே. பாட்டி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். மச்சான் இது யாழ்ரா? அப்ப எனக்கு இன்னொன்னு வரும், அதை பாரு. பத்திரமா போயிட்டு வாமா. இன்னும் காணும். ஐயோ, தூங்குற
கேப்ல வந்துட்டு போயிட்டால. என்னோட ஆசை உன்னோட பேச, என்னோட ஆசை உன்னோட பேச நித்தய மனசு. என்னோட ஆசை உன்னோட பேச நித்தய மனசு துடிக்குதடி. உன்னோட பார்வை என் மேல படத்தான் உஞ்சாம கிட்ட மரங்க கரண்டி. உன்னோட கைகளை பிடிச்சுதான் படி நட போடண்டி. உன்னோட மடியில ஒரு குழந்தை போல உறங்க. ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க 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 பாத்துக்கலாம். பாட்டி நான் டைப்பிங் கிளாஸ் போயிட்டு வரேன். இரு செல்வி, வரேன். நாள் போற, நல்லா படிமா. அத்தா என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கமா. என்ன தமிழ் காலையிலேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்க? பழனி வரேன்னு சொன்னாக்கா, கோயிலுக்கு போறோம். யார் ஏன் பிள்ளையா? வந்திரகந்திர போறான். இப்பதான் ட்ரௌசர் காணம் தேடிட்டு இருக்கான். அவன் ட்ரௌசர் தேடி போட்டு வரதுக்குள்ள உன் ட்ரௌசர் கழன்றோம். என்னடா ட்ரௌசர் தேடிட்டு இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க. போட்டிருக்கியா இல்லையா? இந்த கருமத்தை தூக்கி வர வைப்பியா நீ? நேத்தே உன் லவ் சொல்ல சொன்னேன், சொன்னியா? எங்க மச்சி சொல்லாம அவ பக்கத்துல போனா கை கால்லாம் உதறுதுடா. அதையும் மீறி அவ கண்ணை பார்த்தா வார்த்தையே வரலடா. டேய் பொண்ணுங்க கண்ணு திருவிழா லைட் மாதிரி பார்த்தா கண்ணு கூசம். நீ அவ கையை பிடிச்சி சொல்லிடு. கையெல்லாம் பிடிக்க முடியாதுடா. அப்ப கரண்ட் கம்பியை பிடிக்கிறியா? டேய் என்னடா கையை பிடிச்சாதான் காதல் வரும். பழைய தமிழ் சினிமாலாம் பார்த்தது இல்லையா நீ? உன் ஆள் போது கையை பிடிச்சி காதல சொல்லிடு. ஆல் தி பெஸ்ட். அது ஆல் தி பெஸ்ட்டா. வாழ்த்துக்கள். போயிட்டு வரீங்களா? செல்வி ஒரு நிமிஷம். கையை விடுங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. கையை விடுங்க. நான் சொல்றத கேள. கையை விடுங்க ஃபர்ஸ்ட். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? செல்வி 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 தமிழே போன காரியம் சக்சஸ் தானே? இன்னைக்கு ஒரு வேலையும் கிடையாது. என் ஃபுல் செலவு உந்துதான். உட்கார். அவ பின்னாடியே போனா, அவ கைய பிடிச்சி காதல சொன்னா, அப்புறம் அப்புறம் அழுதுகிட்டே ஓடி போச்சு. அழுதுக்குனே ஓடி போயிடுச்சா? ஐயோ இப்பதான் ஞாபகம் வருது. அம்மா ரேஷன்ல கிருஷ்ணாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிச்சு. நான் போய் தூக்கிட்டு வந்துடுறேன். எங்க எஸ் அவர? நீ தானே கையை பிடிச்சி சொல்ல சொன்ன. உட்கார்றா. அவ கையை தான்டா பிடிக்க சொன்னேன், என் கழுத்த இல்ல. மாமா அழுதுட்டே போச்சுன்னு சொன்ன, அன்பா பார்த்துட்டு போதே. எது இதான் அன்பா பார்த்துட்டு போறதா? ஏய் பாக்குதா, அதான் முக்கியம். அழுதுட்டே போன பொண்ணு இப்படி பார்த்துட்டு போறான்னா ஓகே ஆயிடுச்சு தானே அர்த்தம். நீ போய் என்ன பதில்னு கேளு. எப்பா தப்பிச்சோண்டா. வழியை விடுங்க. நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லலையே. ஃபர்ஸ்ட் வழியை விடுங்க. பதில் சொல்லுங்க. முதல்ல என் பின்னாடி சுத்துறத நிறுத்துங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த காதல் கல்யாணம்லாம் நடக்காது, நடக்கவும் கூடாது. எனக்கு என் பாட்டி தான் முக்கியம். ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாதீங்க, வழியை விடுங்க.
தமிழே, அம்மா இருக்காங்களா? தமிழே, ஐயோ. என்ன இவ்வளவு நேரம் ஆகி காணுமே? யாரா எட்டி பாக்குறது? இங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பா? இன்னைக்கு என்ன முக்கியமான செய்தி? மன்மோகன் சிங் சென்னை வந்திருக்காரா? அதான். இப்ப எதுவும் மேட்ச் இல்லையே, போன வாரமே முடிஞ்சிடுச்சே. ஹர்பஜன் சிங், ஆர்பி சிங், யுவராஜ் சிங் புது பிளேயரா? பிளேயர் இல்லடா, பிரைம் மினிஸ்டர். ஓ, ஆங்கிலம். தமிழ்ல ஜனாதிபதினு சொல்லலாம்ல. ஏன்டா சோகமா இருக்க? செல்வி 2 நாளா காணும்டா. எங்க போயிருக்கான்னு தெரியல. இவ்வளவுதானே? இரு வரேன். எங்கடா போற? ஏழை கரெக்ட் பண்ணி உங்களை பத்தி கேட்டு வரேன். என்ன பாட்டி படன்னு படைக்கிற? கவர்மெண்ட் அரிசியா? ஆமாப்பா. ஆமா, எங்க செல்வி 2 நாளா காணோம்? தங்கச்சி பாட்டி என்ன வேண்டா? குலதெய்வம் கோயில் திருவிழாவான், பாட்டிக்கு மூட்டு வலியா, அதான் பேத்தி மட்டும் அமுச்சு வச்சிருக்கு. எந்த ஊரு? விழுப்புரமா? சரி இரு வர. உள்ள போய் என்ன பண்றா? எங்கடா போற? விழுப்புரம்டா. டேய், நீ என்ன லூசா? எந்த இடம் என்னன்னு தெரியாம எங்கடா போய் தேடுவ? எப்படி அவளை கண்டுபிடிச்சிரும்டா. அவளை பார்த்தா போதும். வரேன்டா. அண்ணா, இங்க எங்க கோயில் திருவிழா நடக்குது? அங்கதான் போகுது, உட்காரு. எவ்வளோண்ணா? 30 ரூபாப்பா.
செல்வி, நான் என் காதலை சொல்லியும் நீ உன் காதலை மறைச்சே வச்சிருக்க. நீ ஒரு திருநங்கைங்கிறதுனால தானே உன் காதலை நீ சொல்ல மாட்டேங்கிற. காதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் வரணுமா? திருநங்கைகளுக்கும் மனசு இருக்கு, அவங்களும் காதலிக்கலாம். காதல் உடல் சம்பந்தப்பட்டதில்லை, மனசு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த மனசு சம்பந்தப்பட்ட காதலை நாம ஏன் வாழக்கூடாது? இப்ப சொல்றேன், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?